இப்போ விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் ஒரு வீடு வாங்கலாம், வீடு கட்டலாம், ஒரு நிலவலம் வாங்கலாம், ஒரு சொத்து சுகம் வாங்குறதுக்குரிய வாய்ப்புகளை இந்த சுபவரய குரு பார்வை என்பது உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதே மாதிரி ரொம்ப முக்கியமாக 2ஆம் இடத்தை குரு பார்க்குறார். அப்போ 2 குரு பார்க்கும்போது குடும்ப வாழ்க்கை, பணம் சார்ந்த விஷயம், கல்வி, பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல பல மாற்றத்தை தரக்கூடிய காலமாக இந்த குரு பார்வையோட காலம் உங்களுக்கு நிச்சயமாக அமைந்தே தீரும். அதே மாதிரி 4ஆம் இடத்துல ஏற்கனவே சனி பகவான் வந்து என்னைக்கு உட்கார்ந்தாரோ, கிட்டத்தட்ட அந்த அர்த்தாஷ்டம சனி ஆரம்பிச்சதுலேருந்து விருச்சிக ராசிக்காரர்கள் யாரை போய் நம்ம கேட்டு பார்த்துருந்தாலும் தெரியும், கிட்டத்தட்ட இந்த 3 வருட வாழ்க்கையில் அவங்க பார்க்காத கஷ்டங்களே இல்லை. 7.5 சனி ஆரம்பிச்சதுலேருந்தே கஷ்டம்தான். இன்னைக்கு நேத்திக்கு கிடையாது. விருச்சிக ராசிக்காரர்கள் அந்த எடரை நாட்டு சனி எப்போ ஆரம்பிச்சு அவங்களுக்கு நடந்துருந்துச்சோ அந்த பீரியட்ல இருந்தே அவங்களுக்கு ஒரு சாதகம் இல்லாத நேரமாகத்தான் இருந்துச்சு. கடந்த ஒரு வருஷம் 7ல் குரு இருந்த கூட அந்த அர்த்தாஷ்டம சனி நடந்ததுனால முழு பலன்களை உங்களால் பார்க்க முடியல. 4ல் சனி இருந்துச்சுன்னா ஒன்று தாயை கெடுக்கும், அல்லது மனையை கெடுக்கும், அல்லது தொழிலை கெடுக்கும், அல்லது வண்டி வாகனம் வச்சுருந்தாலும் செலவு பண்ணி மாளாது, அல்லது அரிசி இருந்தும் பருப்பு இருந்து அறுசுவையோட சாப்பாடு இருந்து கூட கஞ்சி குடிச்சிட்டு படுத்து தூங்குற சுகம் எனக்குள்ளே இல்லை அப்படின்னு நினச்சி அழுத நாட்கள் அதிகம்.